டாக்டர் எனக்கு மரணத்தை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இந்த வாழ்க்கையோட மறுபக்கத்துல என்னதான் இருக்கு டாக்டர்? நான் இறந்த பிறகு எங்க போவேன்? என்னதான் நடக்கும் டாக்டர் அப்படின்னு மரண படுக்கையில இருந்த ஒரு பேஷண்ட் டாக்டரை பார்த்து கேள்வி கணக்குல வீசினாரு. சார் எனக்கு தெரியாது அப்படின்னு டாக்டர் சொல்ல, என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர், என் மனசு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு பேஷண்ட் கேட்க, டாக்டர் பேஷண்ட் கண்டுக்காம போயிட்டு ரூம் டோரை திறந்தாரு. உடனே ஒரு டாகி ரொம்ப உற்சாகமா வாழை ஆட்டிக்கிட்டே பாஞ்சு உள்ள ஓடி வந்துச்சு. உடனே டாக்டர் பேஷண்ட் பார்த்து, இது என்னோட பெட் டாகி தான், ஆனா இந்த ரூம்க்கு இவன் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல, இந்த ரூம்குள்ள என்ன இருக்கும்னு இவனுக்கு தெரியாது, ஆனா அவனோட எஜமானனான நான் உள்ள இருக்கேன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் எந்த பயமும் இல்லாம உற்சாகமா உள்ள ஓடி வந்தான். உங்களை மாதிரி எனக்கு மரணத்தை நினைச்சு கொஞ்சமும் பயமே இல்ல சார். அதை பத்தி அதிகமா தெரியலனாலும் எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் ரொம்ப நல்லா தெரியும் சார், என்னோட மாஸ்டர், என்ன படிச்ச ஆண்டவர் தான் அங்க இருக்காரு மரணத்தோட மறுபக்கத்துல, அவரே எனக்கு போதுமானவர் அப்படின்னு சொல்ல, மரண பயத்துல இருந்த பேஷண்ட் மன நிம்மதி அடைஞ்சாரு. ஹலோ, உங்க மாஸ்டர் பத்தி உங்களுக்கு தெரியும்ல? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்துல சொல்றாரு. வாழ்க்கையின் மறுபக்கத்தை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க மாஸ்டர் தான் அங்கேயும் இருக்காரு. மரணத்தை ஜெயித்த அவரு உங்க கூட இருக்கும்போது தேவையில்லாத கவலைகளுக்கு உங்க லிட்டில் ஹார்ட்ஸ்ல எடுத்து கொடுத்துறாதீங்க. God bless you.